வணக்கம். துலாம் ராசி ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டில் எத்தகையான சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகிறது, வாழ்க்கையில் முன்னேற்றங்களை அடைவதற்குண்டான வழி, எந்தெந்த கிரகங்கள் சாதக பலன்களும் எந்தெந்த கிரகங்களும் பாதக பலன்களும் தரப்போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம். துலாம் ராசி. சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் ஆட்சி பெறுவார். சனி பகவான் உச்சம் பெறுவார். இரண்டு கிரகங்களும் ஆட்சி உச்சம் பெறுகின்ற ராசி மட்டுமில்லாமல் சனி பகவான் உச்சம் பெறுகின்ற ராசி யோக ராசின்னு சொல்லுவாங்க. அப்படி யோக ராசியான உங்களுக்கு கடந்த ஆண்டு பல வகையான மனக்குழப்பங்களும் பொருளாதாரத்தில் நஷ்டங்களும் குடும்பத்தில் கஷ்டங்களும் ஒற்றுமை இல்லாத தன்மையும் நண்பர்களும் உங்களுக்கு எதிரிகளாக மாறிய சூழ்நிலையில் நீங்கள் இருந்ததற்கு காரணம் சனி பகவான் அல்ல, குரு பகவான். குரு பகவான் ஒருவரே இத்தகையான பாதகத்தை செய்வதற்குண்டான காரணம் இருந்தது. காரணம், குரு 8ல் படு பாதகத்தை செய்வார் என்பதை மிகவும் தெளிவாக உணர்ந்த துலாம் ராசி இந்த 2025இல் யோகங்களை பெறக்கூடிய ராசிகள் வரிசையில் துலாம் ராசியும் ஒன்று. யோகங்கள் என்றால் கிரகங்கள் நல்ல நிலையில் அமர்ந்து பலன்களை தருவது. பாதகம் என்றால் கிரகங்கள் கெட்ட இடங்களில் அமர்ந்து பலன்களை தருவது. அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025இல் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 4 கிரகங்களும் சாதகமாக அமைந்து உங்களுக்கு இதனால் வரையில் இருந்த பாதகங்களிலிருந்து மீட்டு அதிர்ஷ்ட வழியில் கொண்டு செல்வதற்கு தயங்காது. சனி பகவான் 6ஆம் இடத்தில் அமருவது போருக்கு போனாலும் வெற்றி. உங்களுக்கு பல வகையான பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருந்தால் அந்த பிரச்சனைகளில் இருந்து முழுமையாக விடுபடுவதற்குண்டான வழிகளாக இருக்கும். பிரச்சனைன்னா என்ன? கடன் தொல்லை, வருமான குறைவு, அது மட்டும் இல்லாமல் சொத்தால், நிலத்தால், கொடுக்கல் வாங்கலால் பிரச்சனைகள் இருந்து நீங்கள் அரசாங்கத்தால் சில வகையான தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்திருந்தால் முழுமையாக உங்களை காப்பாற்ற வழிகளை இந்த கிரக அமைப்புகள் கொடுக்கும். பல வகையான நற்பலன்கள் 2025இலே ஆரம்பித்துவிடும். சனி பகவான் நற்பலன்களை செய்ய தயங்க மாட்டார். எதிரிகளையும் துரோகிகளையும் உங்களுக்கு நித்தமும் தொல்லை கொடுத்து வந்த எந்த சக்தியாக இருந்தாலும் இருக்கும் இடமில்லாமல் மறைந்து விலகிவிடும். அது நோயாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், உறவு சிக்கல்களாக இருக்கலாம், பல வகையான தொல்லைகளாக இருக்கலாம். அந்த தொல்லையிலிருந்து முழுமையாக விடுபடுவதற்கு வழிகளாக இருக்கும் 2025. குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து பயிற்சி பெற்று 9ஆம் இடத்திற்கு வருவார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். பல வழிகளிலும் நற்பலன்கள் நடந்து கொண்டே இருக்கும். கேட்க சந்தோஷமாக இருக்குல்ல? நடைமுறையில் நடந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் என்கின்ற கேள்வி மனசுக்குள் கேட்கும். உண்மைதான். 9ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருவது
பாக்கியஸ்தானம் பலம் பெற்றால் நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்களும் உங்கள் கனவும் உங்களுடைய நீண்ட கால ஆசைகளும் நிறைவேற வழி இருக்கும். தசா சரியில்லாதவர்களுக்கு கூட நற்பலன்கள் என்பது அதிகமாகவே நடக்கும். நினைத்தது நடந்தே தீரும். அடுத்தது ராகு கேதுக்கள். கேது பகவான் 11ஆம் ராசிக்கு செல்வது. 11இல் எந்த கிரகம் இருந்தாலும் உபஜயஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானமாக இருப்பது 11. அந்த 11இல் கேது பகவான் அமருவது என்பது பல வகையான எதிர்பார்த்திடாத, கனவிலும் கண்டறியாத யோகங்கள் கிடைக்கும். அந்த யோகத்தை உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்களுடைய தொழிலுக்காகவும் உங்களுடைய வருங்கால உங்களுடைய வாழ்க்கையை நல்ல நிலையில் வைத்து கொள்வதற்குண்டான வழிகளில் இறங்கினால் பாதகம் இல்லாத வருங்காலத்தை சரியான வழியில் கொண்டு செல்லுகின்ற வாழ்க்கையாகவே மாறிவிடும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்காக போராடினால் அதை விட்டுவிட்டு வருகின்ற பணமோ அல்லது நற்பலன்களோ வீணான முறையில் செலவழித்தால், வீணான வகையில் அதை விரயம் செய்தால், அடுத்தது வருவது கெட்ட இடங்களில் கிரகங்கள் அமர்ந்துவிட்டால் எதற்காக இந்த வாழ்க்கை என்கின்ற கஷ்டங்களும் நஷ்டங்களும் வந்துவிடும். ஆகையால் துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025 என்பது பொன்னான காலம். இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி முன்னேற்ற பாதைக்கும் உங்களுடைய வருங்கால வாழ்க்கைக்கும் தேவையான அளவிற்கு உழைத்து அந்த பலனை உங்களுக்காக தக்க வைத்து கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.